பிரதி வணக்கம். நிச்சயமாக சத்தியம் தொலைக்காட்சியின் தொடர் செய்தி எதிரொலியாக 8 மாவட்ட விவசாயிகளுக்கு 100 கோடிக்கும் அதிகமாக மேற்பட்ட நிலுவை தொகையை அவர்கள் நெல் கொள்முதல் செய்த தொகையினை தற்போது தமிழக அரசின் முயற்சியின் காரணமாக மத்திய அரசின் NCCF நிறுவனம் பட்டுவாடா செய்ய ஆரம்பித்திருக்கிறது. திருநெல்வேலியில் விவசாயிகள் இதனை இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர். சத்தியம் தொலைக்காட்சிக்கு நன்றியும் தெரிவித்துள்ளனர். கடந்த 4 மாதங்களாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மத்திய அரசு நிறுவனமான NCCF மூலம் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகை நிலுவையில் இருந்து வந்தது. இதனால் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி பல கட்டங்களாக போராட்டங்களிலும் மனு அளிக்கும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டனர். இந்த பிரச்சனையை தொடக்கம் முதலே தொடர்ந்து களத்தில் இருந்து வெளிச்சம் போட்டு காட்டியது சத்தியம் தொலைக்காட்சி. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் எதிர்கொண்ட சிரமங்கள், அவர்களின் போராட்டங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் தொடர்ந்து செய்தியாக ஒளிபரப்பி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றது. இந்த தொடர் செய்திகளின் எதிரொலியாக கடந்த வெள்ளிக்கிழமை சத்தியம் தொலைக்காட்சியில் இந்த விவகாரம் முக்கிய செய்தியாக ஒளிபரப்பப்பட்டதை தொடர்ந்து மறுநாள் சனிக்கிழமை காலை முதலே தமிழகம் முழுவதும் NCCF மூலம் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட 8 மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகளுக்கு 100 கோடிக்கும் அதிகமான மேற்பட்ட நிலுவைத் தொகை பட்டுவாடா செய்யும் பணி தொடங்கியது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பல மாதங்களாக காத்திருந்த தொகையை தற்போது பெற்று வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 400க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். அவர்களது கோரிக்கைகளை தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டு அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்ற சத்தியம் தொலைக்காட்சியின் செயல்பாட்டிற்கு விவசாயிகள் மனமாற நன்றி தெரிவித்துள்ளனர். இன்று தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர் ஆபிரகாம் மற்றும் மாணவ விவசாய சங்கத்தைச் சேர்ந்த பிரணீஸ் ஆகியோர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகனை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்ததுடன் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இதுகுறித்து சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் தொடர்பு கொண்டபோது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன், சத்தியம் தொலைக்காட்சி சரியான நேரத்தில் இந்த பிரச்சனையை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தது. அதன் பின்னர் மத்திய அரசு மற்றும் NCCF நிர்வாகத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து பலமுறை நிலைவூட்டல்கள் அனுப்பப்பட்டு அதன் பலனாக நிலுவையில் இருந்த தொகைகள் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் அதிகமான தொகை அனைத்து விவசாயிகளுக்கும் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது என்றார். விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சனைகளை வெறும் செய்தியாக அல்லாமல் மக்களின் உரிமை குரலாக எடுத்து செல்லும் பணியில் சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. எதிர்காலத்திலும் விவசாயிகளின் நலன் சார்ந்த பிரச்சனைகளை அதே உறுதியுடன் வெளிக்கொண்டு வரும் சத்தியம் தொலைக்காட்சி. நெல்லை மாவட்டத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த NCCF மூலம் நெல் கொள்முதல் செய்து பணம் வழங்காமல் விவசாயிகளை அலக்களித்து விவசாயிகளை போராட வைத்து வேடிக்கை பார்த்தது இந்த NCCF நிறுவனம். இதற்கு நாங்களும் பலகட்ட போராட்டங்கள் போராடி எங்கள் போராட்டத்திற்கும் மிகுந்த உதவியாக பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் மற்றும் மாவட்ட நிர்வாகமும் மற்றும் இப்போது உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் எங்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்து கடந்த சனிக்கிழமை அன்று எல்லா விவசாயிகளுக்கும் பணம் வர வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி ஒரு சால்வை அணிவித்து மற்றும் பத்திரிகை துறைக்கும் ஊடகத்துறைக்கும் நன்றி தெரிவிக்கும் பட்சத்தில் இன்று மனு கொடுக்க வந்துள்ளோம். மேலும் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த சத்தியம் டிவி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் எங்களது விவசாயிகளின் சார்பாக மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தான் எடுத்து வெளியே சொல்லும்போது எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் சத்தியம் டிவி தொலைக்காட்சிக்கு மீண்டும் ஒரு நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமாக எங்களை எங்களோட பிரச்சனைகளை இந்த விவசாயிகளோட வயிற்றுச்சல் ஒவ்வொரு போராட்டத்தையும் சத்தியம் தொலைக்காட்சி தான் கொண்டு வந்துச்சு. எங்கள் மனசார சொல்லுதோம், 400 குடும்பங்கள் சத்தியம் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டோம். எல்லாரும் அவங்க நியூஸை ஒரு தலைப்புச் செய்தி மாதிரி போட்டு நிப்பாட்டுவாங்க. சத்தியம் தொலைக்காட்சி மட்டும்தான் எங்கள் விவசாயிகள் நாங்கள் எந்த இடத்துக்கு மனு கொடுக்க போனாலும் எல்லா இடத்துலையும் எங்களோட உள்ள குமுறலை மழையோ வெயிலோ பொருட்படுத்தாமல் சத்தியம் டிவி செஞ்சது. அதுக்கு எங்கள் மனசார நன்றி 400 விவசாய குடும்பம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம். இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த சத்தியம் டிவி ஆதரவு அளிக்கணும்னு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சத்தியம் டிவியின் செய்தி எதிரொலியால் நெல்லை உள்ளிட்ட 8 மாவட்ட விவசாயிகளிடம் NCCF மூலம் கொள்முதல் செய்த நெல்லுக்கு பணம் வரவு வைக்கும்படி தொடங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து சத்தியம் டிவிக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக விவசாயிகள் நன்றி தெரிவித்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை செய்தியாளர் வடராசங்கர் வழங்கியதை கேட்டோம்.